சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போங்க மாப்ள. மாமா ஐயா மாமா 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 இங்க பாருங்க. மாமா மாமா என்ன பாருங்க. நான் உங்க துளசி வந்திருக்கு பாருங்க. இந்த உலகத்துல எல்லாரும் பொண்டாட்டிக்காக என்னென்னவோ பண்ணுவாங்க. ஆனா நீங்க உங்க பொண்டாட்டிக்காக உயிரை கொடுக்க துணிச்சிட்டீங்களே மாமா. மாமா மாமா நீங்க உங்க அடி மனசுல வாழணும்னு ஆசைப்படலையாமே, சாகணும்னு ஆசைப்படுறீங்களாமே. இல்லாத வாழ்க்கைய வாழ விரும்பாம தானே நீங்க அப்படி ஆசைப்படுறீங்க. மாமா இங்க பாருங்க, நான் வந்துட்டேன். உங்களுக்காக நான் திரும்பி வந்துட்டேன். பாருங்க மாமா. மாமா இங்க பாருங்க. எந்திரிங்க மாமா. மாமா இது வரைக்கும் நாம யாரும் வாழாத ஒரு வாழ்க்கையை வாழுவோம் மாமா. மாமா நானும் என் அண்ணனும் ஒரு நல்ல அண்ணன் தங்கச்சிக்கு உதாரணமா இருக்கிற மாதிரி நீங்களும் நானும் ஒரு நல்ல புருஷன் பொண்டாட்டிக்கு உதாரணமா இருக்கலாம். இருப்போம். பாங்க மாமா. இங்க பாருங்க மாமா. மாமா நான் பேசுறது கேக்குதா மாமா? என் குரல் உங்க காதுல விழுதா? உங்க மனசுக்குள்ளேயே சத்தம் கேக்குதா மாமா? மாமா மாமா எந்திரிங்க மாமா. கண்ணு முழிச்சு பாருங்க மாமா. மாமா நான் சாகல. உங்களுக்காக நான் உயிர் பழிச்சு வந்திருக்கேன். மாமா எந்திரிங்க மாமா. எந்திரிங்க. இங்க பாருங்க மாமா. பேசுங்க, நிறுத்தாம பேசுங்க. மாமா நம்ம எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டோம், அந்த வாழ்க்கைய வாழ வேண்டாமா? மாமா இங்க பாருங்க. எந்திரிச்சு வாங்க மாமா. என்ன பாருங்க. ஐயா கண்ணு மொழியா மாமா. மாமா மாமா இங்க பாருங்க. மாமா இங்க பாருங்க மாமா. மாமா இங்க பாருங்க. கண்ணு திறங்க. இங்க பாருங்க, நான் வந்திருக்கேன். மாமா 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 நான் வந்துட்டேன். எனக்கு எதுவும் ஆகல. மாப்பிள்ள நான் சொன்னல, மாப்பிள்ள குட்டிமா கொண்டாடுறது உசுரோட இருக்கு. நான் சொன்னல, உங்க தங்கத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் மாப்பிள்ள. உன் நம்பிக்கை வீண் போகல. உன் தங்கச்சியை காப்பாத்தி கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மாப்பிள்ள. அந்த கடவுள் நம்ம கைவிட மாட்டார் மாப்பிள்ள. அந்த கடவுளை நேரா வரமாட்டாரு, மனசு ரூபத்தில் வந்து தான் காப்பாற்றுவாரு. அந்த கோயில் ஒரு சித்தர் இருந்தாரு. இந்த இன்ஸ்பெக்டர் சார் சரியான நேரத்தில் வந்து குட்டிமாவை காப்பாத்தினாரு. ஐயா என் பிள்ளைய காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. அஷிஷ் அதெல்லாம் எதுக்குங்க? நான் ஒரு பேச்சுக்காக சொல்ல, நான் என் கடமையை தான் செஞ்சேன். அதனால நன்றி எல்லாம் ஒன்றும் வேண்டாம். இன்ஸ்பெக்டர், கேஸ் ஃபார்மாலிட்டிஸ் எதுவும்? அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். அப்போ ஓகே. சின்னராசு, அக்யூஸ்ட்லாம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். சரி சார்.
பார்த்துக்கோங்க.